ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நான் பச்சை கொத்தமல்லியாக தான் போட போகிறேன். வதக்கலாம் கூடாது, வதக்கினா சத்து போயிடும். இந்த கொத்தமல்லி நிறைய இருக்குது. இது கொஞ்சம் எடுத்து தண்ணியில் அரிஞ்சு ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் லேசாக வதக்கி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, ஒரு 3-4 பத்த அளவுக்கு தேங்காய் அரங்காய். எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு பெரிய ஜாரில் இந்த 3 பச்சை மிளகாய், தேங்காய் இதெல்லாம் போட்டுடலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா துருவிட்டு வந்துடலாம். நல்லா துருவியாச்சுங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு இது உள்ளே போட்டுக்கலாம் பச்சையாகவே. இதுலேயே 1 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா அரைச்சாச்சுங்க. ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம். வெங்காயம் இந்த மாதிரி ப்ரௌனாக வதங்கினுங்க. அப்போ தாங்க நல்லாயிருக்கும் சட்னிக்கு. போட்டுடலாம். கொத்தமல்லி சட்னி ரெடிங்க. ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இது வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு முறை. கொத்தமல்லியில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. நீங்கள் சீப்பாக கிடைக்கும் போது இந்த மாதிரி சட்னி செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.